வாங்க பாப்பா. இன்று நம்ம ஊர்ல பழமையான ஒரு நாட்டு மருந்து குழம்பு சொல்லிக் கொடுக்கறேன். இது முடவாட்டுக்கால் கிழங்கு குழம்பு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள்: முடவாட்டுக்கால் கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், உப்பு தேவைக்கு. முதல்ல இந்த கிழங்க நன்றாக கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கணும் பாப்பா. மரவெச்சில சமைச்சாதான் இதுக்கு உண்மையான சுவை வரும். அதனால ஸ்லோவா சமைக்கணும். இப்போ சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கணும். அதுல சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து பொன்னிறமா வறுக்கணும். தக்காளி சேர்த்து நன்றாக மசிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய், மல்லித்தூள், மஞ்சள் சேர்த்து வதக்கணும். இப்போ இந்த நறுக்கிய கிழங்கு சேர்த்து நன்றாக கலக்கணும். தண்ணி ஊத்தி ஸ்லோவா கொதிக்க விடணும். இதுல மிளகு கொஞ்சம் அதிகமா போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல கெட்டியாக வரும் வரை கொதிக்க விடணும் பாப்பா. பாருங்க, இப்படி கெட்டியாக வந்தாதான் முடவாட்டுக்கால் கிழங்கு குழம்பு ரெடி. இந்த மாதிரி பாட்டி சமையல் பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா. இதுதான் பாப்பா, நம்ம ஊரு சுவை குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டாதான் இதுக்கு உண்மையான சந்தோஷம்.